ஸோ கைஸ், நான் ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டோட வந்திருக்கேன். அண்ட் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த கோர்ஸ் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தான். ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்குலாம் வந்து எடிட்டர்ஸ் அக்வைர் பண்ண முடியாமல் இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஸோ படிக்கும்போது ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஓகே நீங்கள் கேட்குறதெல்லாம் எனக்கு தெரியுது. ப்ரைஸிங் என்ன ப்ரோ அப்படின்னு தான் கேட்குறீங்க இல்லையா? ஸோ இந்த கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதமாக இதை வந்து 499க்கு நம்ம ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்சஸில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த கோர்ஸில் வந்து 6 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த சாப்டர்ஸ் கீழே தனித்தனியாக லெசன்ஸ் இருக்கும். லைக் சாப்டர் 1 வந்து இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இந்த ரீல்ஸ் எடிட்டிங்கோட பேசிக்கான கோர்ஸ் ஓவர்வியூ பார்ப்போம். அதுக்கடுத்த சாப்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் எடிட்டிங். ஸோ எடிட்டிங்கான பேசிக்ஸ் லைக் கிரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணணும், டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணணும், மாஸ்கிங்னா என்ன, அண்ட் ரஃப் கட் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே பேசிக் எடிட்டிங்கில் இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து 3வது சாப்டர். ஸோ இதுதான் அட்வான்ஸ் எடிட்டிங். ஸோ இது கீழே நம்ம வந்து 3D கேமரா மூமெண்ட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஃபேட் எஃபெக்ட், இன்வெர்ட் எஃபெக்ட், இந்த மாதிரியான இன்னும் நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்த சாப்டர் வந்து இந்த கோர்ஸோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லைக் எந்த மாதிரினா கிளைண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்மளோட ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணுறது, வை பர்சனல் பிராண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரீலை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எடிட் பண்ணலைனாலும் சரி, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலைனாலும் ஃப்ரம் இன்ஸ்டாலிங்லேருந்து அதை எப்படி எடிட் பண்ணணும், அதை எப்படி ப்ராப்பராக டெலிவரி பண்ணணும், ஸோ கிளைண்ட்ஸ் நம்மள்ட்ட இருந்து என்னென்ன எதிர்பார்ப்பாங்கன்ற எல்லாமே A to Z இதில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம்.